வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிடர்ஸ் லைஃப் அண்ட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமத்தில் தான் இருக்கோம். அந்த பிளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட மதரோட ரூம் டூரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு மதரோட ரூம் தர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. அப்புறமா பயங்கர வெயிலுங்க. நாங்கள் போன மந்தில் February அப்படின்றதுனால மதரோட பர்த்டேக்கு தான் ரூம் தர்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதுனால February 20th அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ 21st வந்து பயங்கரமான வெயில். என்ன தான் காட்டன் ட்ரெஸ் காட்டன் துப்பாட்டாலாம் போட்டு தலையில் நல்லா சுற்றிட்டு போனால் கூட தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்பப்போ நிறைய தண்ணி, இளநீ, ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடித்து கொஞ்சமாக நம்மளோட உடம்பை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அரபிந்தோ ஆசிரமத்துக்கு வெளியில் இந்த மாதிரி அழகான டெரக்கோட்டாவில் பண்ண அழகாக பெயிண்ட் பண்ண யானைலாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வால் ஹேங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டோருக்கு வந்து முன்னாடி அழகாக மாட்டிக்கலாம். அதற்கு வந்து எலிஃபெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ரூமில் நிறைய எலிஃபெண்ட் பொம்மைங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து அந்த செராமிக்கில் பண்ணது அப்படின்னால அது வந்து அவங்க ஹேண்ட் க்ரீம், அவங்களே செஞ்ச ஹேண்ட் க்ரீம் இருக்குல்ல, அதை போட்டு தான் அந்த யானை பொம்மைங்களையும் வந்து பாலிஷ் பண்ணுவாங்களாம். ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் வித்துட்டு இருந்தார். ரொம்ப அழகாக அதில் வந்து இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் மியூசிக். ஆனால் நாம் வாங்கி பண்ணால் அது மாதிரி மியூசிக் வருமா அப்படின்றது தெரியல. பட் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எதை ஞாபகப்படுச்சு அப்படின்னா மைசூரில் நம்ம தசரா விளாக் பார்த்தோம்ல, அதில் ஒரு டோலக் வச்சுருந்தாலாம், அந்த ஞாபகம் வந்தது. சரிங்க, இப்போ வந்து நம்ம மதரோட ரூம் டூர் பார்த்துடலாம். அப்புறம் ஆசிரமத்துக்கு வெளியில் நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக மதர் இருந்தப்போ ரூம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மதரோட ஃபோட்டோக்கு பின்னாடி 2 பெட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெட்டுக்கு சைடில் நிறையா டேபிள்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. மதருக்கு வந்து பொம்மைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானை பொம்மை அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். பீங்கானில் செஞ்சது அதெல்லாமே வந்து இப்போ இந்த ரூமில் இல்லை, அதெல்லாம் வெளியில் வச்சுருக்குறாங்க. ஆசிரமத்துக்கு வெளியில் அந்த யானை பொம்மை பார்த்தப்ப நான் சொன்னேன் இல்லை, இந்த 2 டாய்ஸைனா வந்து மதர் இது செராமிக்கில் பண்ணது. அவங்க வந்து அவங்களுக்கான ஹேண்ட் க்ரீமை அவங்களே செஞ்சுப்பாங்களாம். ஸோ அதே க்ரீமை யூஸ் பண்ணி இந்த யானைக்கும் வந்து அந்த க்ரீம் போட்டுவிட்டு அவங்களோட பர்சனல் ஹேண்ட் கர்ச்சீஃப் இருக்குல்ல, அதில் வந்து இது க்ளீன் பண்ணுவாங்களாம். அது தலையில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்ன தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வேறு ஃபீல்டு இருந்தாலும், இப்போ வந்து அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பெரிய ஆள் அப்படின்னா கூட, எவ்வளவோ மக்களுக்கு எவ்வளவோ பெரிய விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தா கூட அவங்களுக்குள்ளே இருந்த அந்த குழந்தைத்தனம் எப்போவுமே வந்து மாறவே இல்லை அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள் காட்டுது. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. நம்ம யாராக இருந்தாலும் இல்லை நம்ம யாராக இருந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய இயல்பை தொலைச்சிடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இயல்பையும் குழந்தைத்தனத்தையும் இன்னசென்ஸையும் விட்டுறாமல் வாழ்ந்துடணும். ஆனால் நம்ம அப்படி வாழ்றதை கெடுக்கிறதுக்கும் தொலை கொடுக்குறதுக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து இந்த சொசைட்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க தான். ஆனாலும் வாழணும், அதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்க முடியாது தான். பட் அட்லீஸ்ட் ஒரு சிலர்கிட்டையாவது நாமளாக அந்த குழந்தைத்தனம் மாறாமல் இன்னசென்ட் மாறாமல் வாழணும். அது ரொம்ப பெரிய டாஸ்க் தான் இல்லையா? மதரோட ரூமில் மதர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு கட்டில் இருக்குது, பின்னாடி ஒரு கட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த முன்னாடி இருக்க அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி இருக்கிற கட்டில் வந்து அவங்க எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அதில் சாஞ்சிட்டு தான் வந்து அவங்க எழுதுவாங்க. பின்னாடி இருக்கிற கட்டில் தான் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி ரேக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. மதரோட ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய விண்டோஸ் சுற்றி இருக்குங்க. இந்த விண்டோஸ்க்கு கீழே ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசில் இந்த ஹைட்டில் இல்லை, பட் விண்டோக்கு கீழே இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் நிறையா. அதில் வந்து நம்ம குஷன்லாம் போட்டு உட்கார அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுருந்துருக்கிறேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்டோரேஜும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், வுட் ஒர்க் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன். அது எக்ஸாக்டாக இங்கே பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, பட் அதுக்கு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் தான். ஸோ வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக. மதர் யூஸ் பண்ண கட்டிலோட க்ளோஸ்அப் இதுதான். இப்போ வந்து நான் ரூமோட ஃபுல் ஓவரால் வியூ காமிக்கிறேன். இப்படி தான் இருந்தது. இந்த செப்பல் இருக்குல்ல, இது வந்து அவங்க இறக்குறப்ப யூஸ் பண்ணியிருந்த செப்பல் இது. அதே மாதிரி மதர் யூஸ் பண்ண அந்த பேனா கூட இன்னும் அவங்க வச்சுருக்காங்க. இந்த புக் ரேக்லாமே வந்து அப்படியே இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ண புக் ரேக்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக அவங்க என்னென்ன டாய்ஸ் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் அங்கே இல்லை. இப்போ வெளியில் வந்து ஒரு ஜஸ்ட் இந்த எக்ஸிபிஷன் மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி எக்ஸிபிஷன், பட் வெளியில் வந்து ஒரு ஹாலில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க.
எவ்ரி இயர் February 21 மதுரோட ரூம் தர்ஷனுக்கு அலோ பண்ணுறாங்க. பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் அன்னைக்கு வந்து அரவிந்தோட ரூம் பார்க்கறதுக்கும் அலோ பண்ணாங்க. பட் அது எவ்ரி இயர் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாதுங்க. ஆசிரமத்தை விட்டு வெளில வந்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி அழகழகான பாசி மணி மாலை அதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்துருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் பாண்டிச்சேரி, அந்த பக்கம் ஃப்ரான்ஸுங்க. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு வந்து நம்ம வீசா எடுத்து ஃப்ளைட்லலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. பாண்டிச்சேரியில் இந்த பிரிட்ஜு கிட்ட நின்னீங்கனாலே போதும், நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பாண்டிச்சேரியில் மதர் இருந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூலுமே பண்ணிகிட்ருந்தாங்க. சில இடம் வந்து ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு டியூவல் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்றத வந்து போராடி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தது மதர் தான். அந்த பெனிஃபிட்ஸ் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் பாண்டிச்சேரி சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய பேர் நிறைய கதையாக சொன்னாங்க. அதே மாதிரி அரபிந்தோ வாழ்ந்த ஃபஸ்ட்டு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை இப்போ இருக்கிற ஓனருக்கு வாங்கி கொடுக்குறதுல ரெக்கமெண்ட் பண்ணது மதர் தான். அதே மாதிரி நிறைய பேருக்கு மதர் லேண்ட் அண்ட் வீடெல்லாம் கூட டொனேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் கூட ரெஃபர் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இங்கேருந்து நேராக சாப்பிட்றதுக்கு காமாட்சி ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ பாண்டிச்சேரியில் நீங்கள் எங்கெல்லாம் சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நான் விளாக்ஸும் ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து பாருங்கள். பாண்டிச்சேரிக்கு நீங்களும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்க அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி சீரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மைசூர், பெங்களூர், இன்னும் நிறைய இடம், டெல்லி அந்த மாதிரி ஆக்ரா இந்த விளாக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா பழைய விளாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை, see you and take care.